ஏய், டேய், 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 டேய். இந்த பசங்க படுத்துற பாடு இருக்கல. வாடா வாடா தங்கம். இந்த பசங்க படுத்துற பாடு இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்க, அபுதாபி ஆட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க ஆட்டு. வாவ் வாவ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து ஒரு அவுட் சைடில் வந்துட்டு ஒரு வெட்லேண்ட், அபுதாபி அல்வத்வா வெட்லேண்ட் போகலான்னு சொல்லி கிளம்புனேன். அது திடீர்னு ஆன்லைனில் செக் பண்ணும்போது க்ளோஸ்டு, டெம்பரரி க்ளோஸ்டுன்னு வந்துச்சு. சரி, நீண்ட நாளாச்சே, நம்ம கார்னிச் பக்கமெல்லாம் வந்துட்டு போவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு என்னன்னாக்கா விளையாட்டுக்கு பஞ்சம் இல்லை. இந்த கிளைமேட் இருக்குல்ல மெயின், இந்த கிளைமேட்டுக்கு தான் மெயின் அப்போ வந்ததே. அப்படி ஒரு பிரம்மியமான ஒரு கிளைமேட்டு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட மணி 5:20 ஆகுது. ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காகிதப்பூ செடி இருக்குல்ல, இது எப்போதுமே சரி ரொம்ப நாளைக்கு அப்படியே நிற்கும். இந்த பூ மட்டும் பூத்துச்சுண்டாக்கா. இப்போ யூஏயில் நீங்கள் பார்க்கலாம், அதிகமான இடத்துல வந்து இந்த பூ வச்சுருக்காங்க. இதில் என்னன்னாக்கா இன்னொரு விஷயத்தை கவனித்தேன். செம்ம சில்லுண்டு இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டை வேறு லெவலில் தான் இருக்குது. அந்த கிளைமேட்டோட மக்கள் ஆரவாரமாக இப்போ தான் வெளியே வந்து சில்லுண்டு இருக்கா, யூரோப் மாதிரி இருக்குது. அதில் பேராகிளைடிங் வேறு போயிட்டுருக்காங்க. அந்த சைடில் நான் போயிட்டு அதையும் எடுத்து போடுறேன். ஒரு 1/2 hour அப்படியே இங்கே பாருங்க, வெள்ளை பூக்கள் மலர்ந்த வண்ணமாகவே இருக்கும். இந்த பூ வந்துக்கிட்டு எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. ஒரு 2 மாதத்துக்கு அப்படியே நிற்கும் இந்த பூ. பூத்து பூத்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன செடி தான். ரொம்ப ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான கலர் இருக்கும். பல கலர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கான். அடுத்த ஏரியாவில் போனால் பிங்காக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். இது மாதிரி இருக்கும். இந்த கிளவியை பாரு, சின்ன ஒரு நாயை வேற கூட்டிகிட்டு வர்றாங்க. அற்புதமாக இருக்குது. ரொம்ப வார்த்தைகள் இல்லை. பாருங்க, யானை வந்துக்கிட்டு இந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அபுதாபி கார்னிச்சில் இந்த ஒரு ஏரியாவில் வந்துட்டாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. இதில் என்னன்னு சொன்னாக்கா ரிஃப்ளோஜி பாத் தெரப்பி அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இதை நீங்கள் பார்த்துட்டாக்கா ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஷூவை கழட்டி போட்டுட்டு இந்த பாத்தில் நடந்து போகணும். இதில் கால் வைக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீலிங் இருக்குது நம்மளுக்கு. அப்பா ஏம்மா, அதோடைய ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டெய்லி ஒரு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் இந்த இடத்துல வந்து நடந்தோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து டாக்டர்கிட்ட போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஏரியாவில் போகும்போது அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்தது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாச்சு செருப்பு இல்லாமல் நடந்து, அதான் பிரச்சனை. இந்த கல்லை பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் பயங்கர பெயின் இருக்குது. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின் இருக்குது. அது அம்மா அல்லாஹ் செம்ம சூப்பர். உண்மையில சொல்கிறேன், யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில. ரொம்ப அற்புதமான ஐடியா. ஏம்மா அம்மா, காலை வைக்க முடியலையே நம்ம. அப்போ இதில் வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொரு பெயின் வந்துக்கிட்டு அந்த கால் அந்த ஃபூட்டு கீழே வைக்கும்போது தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு வீக்காக இருக்குங்கிறது. நம்ம வந்துக்கிட்டு எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் செருப்பே இல்லாமல் நடந்திருப்போம். இப்போ வந்து செருப்பை போட்டுக்கிட்டு ஆமாம் அல்லா ஏம்மா எப்படா நடக்கிறது.
செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்தால் இதை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கண்டினியூவாக நம்ம போவோம். இங்கே பாருங்க, மக்கள் கிராசிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரோட் கிராசிங் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அபுதாபி கார்னிஷ் கிளைமேட் தான் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் மக்கள் ஓடுது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள்லாம் ரன் பண்ணுற மாதிரி சைக்கிள் ரெண்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹாய். சைக்கிள் ஃபுல் பிஸி. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பசங்க எல்லாம் பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்கா கமான் இந்த சைடில் ஓடுறாங்க இந்த குளிரில். இந்த ஏரியாவில் அதிகமான ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராம்ஸ் எப்போதுமே நடக்கும். அபுதாபி கார்னிஷ் இதான் ரைட் டைம். நீங்கள் யாராச்சும் என்ஜாய் பண்ணுன்னு நினச்சேன்டாக்கா அபுதாபி யூஏஇயில் எந்த ஏரியாவுக்கு என்ஜாய் பண்ணாலும் இதான் ரைட் டைமு. நல்ல குளிர், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 டிகிரியில் இருக்கு. அவுட் சைடில் வேற லெவலில் தான் இருக்கு. விதவிதமான சைக்கிளிங்கு இங்கே பாருங்க. பசங்க இன்ட்ரெஸ்டிங், பசங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. எவ்வளோ தொண்டு கத்திக்கிட்டு நிற்கிறா. Thank you. I think I'll be back after a short break, guys. See you later. See you later. செம்ம சில்லுண்டு இருக்கு. இதுலேயும் மக்கள் பரபரப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செமையா இருக்கு. ஓ, செமையா இருக்கு. இதுதான் தி ஃபிளாக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூக்கள் அந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு நம்ம வெளின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், மிக்சிங் ஆகிருக்கு. எல்லா பூவும் கலந்து அப்படியே பளபளன்னு ஒரு வித்தியாசமான காற்றோட. ஆஹா, வேற லெவல் தான். எத்தனை வகையான கலர். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா செடிகளை எந்த அளவுக்கு
ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து மிஷின்கள் வந்ததுனால தான் இது மாதிரி செடிகள்லாம் இது மாதிரி கட் பண்ண முடியுது. ஏற்கனவே ஹேண்ட் கட்டிங் பண்ணுவாங்க, அந்த ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம். இதில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பீச் இருக்குது. இது வந்துட்டு இது வந்துக்கிட்டு ஸ்பெஷல் அக்சஸ் ஃபார் பீப்புள். இங்கே பாருங்கள், இது கூட எந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்மளால் நம்பவே முடியாது. இது உடம்பு முடியாதவங்க, அவங்களும் பீச்சை அடையணும், அவங்களும் பீச்சு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஸ்பெஷல் ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உண்மையில் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்ன சொன்னாக்கா, நம்ம சாதாரண வந்து நல்லா இருக்கும், நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடுவோம். உடம்பு முடியாதவங்களுக்கு வந்துட்டு எப்படி ரீச் ஆகுறங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த இதை பாருங்கள், இந்த உடம்பு முடியாதவங்களுக்கு வந்துக்கிட்டு எப்படி எந்த அளவுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். லாஸ்ட் அந்த மணலில் வந்து தொடுற வரைக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வாவ், அன்பிலீவபிள். அதுலேருந்து இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டாங்க, கரை வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஒரு மேட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இந்த மேட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. இது வீல் சேராக இருந்தாலும் அப்படியே அந்த மணல் வரைக்கும் போகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஆள் இல்லாதனால சுருட்டி வச்சுருக்காங்க. அப்படி இல்லாட்டி அதை கண்டினியூவாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அற்புதம்.